எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அன்னை மரியாளின் பக்தி முயற்சி குறித்து ஒரு சில கேள்விகளை, சந்தேகங்களை எழுப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக நற்செய்தி நூல்களில் பல இடங்களில் நாம் பார்ப்பது போல, இயேசு கிறிஸ்துவே அன்னை மரியாளை, தன்னுடைய தாய் மரியாளை தாய் என்று அழைக்காமல் பெண்ணே என்று தானே அழைக்கின்றார். இவ்வாறாக பெண்ணே என்று அழைப்பதன் மூலமாக அன்னை மரியாளை தன்னுடைய தாய் என்று அவர் அங்கீகரிப்பதற்கு மறுக்கின்றார். இவ்வாறாக இயேசுவே அன்னை மரியாளுக்கு போதுமான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தன்னுடைய தாய் என்று சொல்லி வெளிப்படையாக, மகிழ்ச்சியாக, பகிரங்கமாக ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காத போது, கிறிஸ்தவர்களாகிய நாம், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இந்த மரியாளை தங்களுடைய தாய் என்றும், திருச்சபையின் தாய் என்றும், இந்த மனுக்குலத்திற்கே தாய் என்றும் சொல்லி போற்றுகிறார்களே, வணங்குகின்றார்களே, அது ஒரு சரியான பார்வையா, சரியான பக்தி முயற்சியா என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள். இயேசு தன்னுடைய தாய் மரியாளை தாய் என்று அழைக்காமல் பெண்ணே என்று அழைப்பதற்கு காரணம், அந்த மரியாளுடைய முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும், அல்லது அவளுடைய தாய் என்று தான் அங்கீகரிக்க மறுக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காகவோ, அல்லது தன்னையும் தாய் மரியாளையும் தொலைவுபடுத்துவதற்காகவோ அல்ல. மாறாக பெண்ணே என்று அழைப்பதன் மூலமாக ஒரு ஆழமான இறையியல் உண்மையை அவர் எடுத்துரைக்கின்றார், விவிலிய உண்மையை எடுத்துரைக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அன்னை மரியாளை இயேசு பெண்ணே என்று அழைப்பது தொடக்க நூலில் நாம் பார்க்கின்றோம். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள், ஆதாம் இறைவனுக்கு எதிராக கீழ்ப்படியாமல் பாவம் செய்கின்றார்கள். அவள் ஏவாள் என்று அழைக்கப்படுவதற்கு முன்னதாகவே பெண்ணே என்றுதான் அவர் குறிக்கப்படுகின்றார். தொடக்க நூல் 2:23 நாம் பார்க்கின்றோம். இந்த பெண்ணை கடவுள் உருவாக்குகின்றார். ஆணுக்கு, அந்த ஆதாமுக்கு உற்ற துணையாக இருக்கப் போகின்றால் இவள் பெண் என்று அழைக்கப்படுகின்றார். பெண்ணே என்று அழைக்கப்படுவதன் மூலமாக இந்த பெண் குலத்தின், பெண் சமுதாயத்தின் அடையாளமாக இங்கே அவள் இருக்கின்றார். இந்த மனித குலத்திற்கு அவள் செய்யக்கூடிய ஒரு பெரிய மகத்தான பணி, இவன் மூலமாகத்தான் இந்த மனித குலம் உருவாகவிருக்கிறது. இவள் அந்த ஆணுக்கு உற்ற துணையாக, ஏற்ற துணையாக இருக்கப் போகிறாள் என்று பெண் என்று குறிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள், ஆதாமும் ஏவாளும், இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக பாவம் செய்த பிறகு கடவுள் பாம்பை நோக்கி, அந்த சாத்தான், பாம்பின் உருவத்தில் வந்திருக்கின்ற அந்த சாத்தானிடம், பாம்பிடம் கடவுள் சொல்லுகின்றார். தொடக்க நூல் 3:15 நாம் பார்க்கின்றோம், அந்த பெண்ணுக்கும் உனக்கும் இடையே பகையை உருவாக்குவோம் என்று சொல்லி. அங்கே ஏவாள் என்று அவளை அழைக்கவில்லை, மாறாக அந்த பெண்ணுக்கும் உனக்கும் என்று சொல்லுகின்றார். இது தொடக்க கால திருச்சபையின் தந்தையர்கள், புனித ஐரேனியஸ், புனித ஜெரோம், இவர்கள் எவ்வாறாக பார்க்கவா என்று சொன்னால், இந்த பெண் தான் புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த பெண் மரியாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய மரியாள் புதிய ஏவாள் என்பதை அவர்கள் குறித்து காட்டுகின்றார்கள். கானாவூர் திருமண நிகழ்ச்சியில் மரியாள் இயேசுவிடம் வந்து அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னபோது, மரியாளிடம் இயேசு, பெண்ணே, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகின்றார். தன்னுடைய இந்த முதல் அருள் அடையாளம், புதுமையின் மூலமாக தன்னுடைய பணி வாழ்வை அவர் தொடங்கவிருக்கின்றார். தன்னுடைய மாட்சிமையை வெளிப்படுத்தவிருக்கின்றார். இதன் மூலமாக இயேசுடைய மாட்சி வெளிப்படுத்தப்பட்டது என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த யோவான் நற்செய்தியில் 2:4 நாம் பார்க்கின்றோம், இயேசு மரியாளை பெண்ணே என்று அழைப்பதன் மூலமாக அந்த மரியாளை போதுமான அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. மாறாக தொடக்க நூலில் கடவுள் சொன்ன அந்த ஒரு பெண், இந்த பெண் மரியாள் என்பதை குறித்து காட்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பேராயர் ஃபுல்டன்ஷின் சொல்லுகின்றார், இயேசு மரியாளை பெண்ணே என்று அழைப்பதன் மூலமாக அந்த மரியாளை மறுதலிக்கவில்லை,
தன்னுடைய தாய் என்ற உண்மையை அவர் புறக்கணிக்கவில்லை. மாறாக தொடக்க நூலில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த பெண் தான் இந்த பெண் மரியாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல சிலுவையின் அடியில் மரியாளும் யோவானும் இருக்கின்றார்கள். அப்போது தன்னுடைய தாய் மரியாளை பார்த்து, பெண்ணே இதோ உன் மகன் என்று சொல்லி யோவானை அவரிடம் ஒப்படைப்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சீடன் யோவான் அவர் வழியாக எல்லா சீடர்களுக்கும் தன்னுடைய தாய் மரியாள் தாயாக இருக்கின்றார் என்பதை இயேசு குறித்து காட்டுகின்றார். பெண்ணே என்று அவர் சொல்வதன் மூலமாக தொடக்க நூலில் கடவுளால் சொல்லப்பட்ட அந்த பெண் தான் இவள், இந்த பெண் என்பதை அவர் நமக்கு குறித்து காட்டுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. விவிலியத்தின் இறுதி புத்தகமான அந்த திருவெளிப்பாடு அல்லது ரெவலேஷன் என்ற அந்த புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். 12ஆம் அத்தியாயத்தில் முதல் 2 வசனங்களில் அந்த பெண் கதிரவனை ஆடையாக அணிந்திருக்கின்றாள். 12 விண்மீன்களை தன்னுடைய தலையில் வைத்திருக்கின்றாள். நிலவினை தன்னுடைய காலடியில் வைத்திருக்கின்றாள். இந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பெண் கருவுற்றிருக்கின்றாள். அந்த பெண் பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தையை விழுங்குவதற்காக பறவை நாகம் 7 தலைகளோடு 10 கொம்புகளோடு இருக்கக்கூடிய அந்த பறவை நாகம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பெண் அன்னை மரியாள். அந்த பெண் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை இயேசு. அந்த குழந்தையை முறியடிப்பதற்காக அல்லது அவருடைய மகத்துவத்தை, தெய்வீகத்தை மழுங்கடிப்பதற்காக சாத்தான் காத்து கொண்டிருக்கிறது. அந்த பறவை நாகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பறவை நாகத்தை வெற்றி கொள்வதன் மூலமாக இங்கே இந்த பெண் ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு காரியத்தை செய்கின்றாள். அந்த பெண் தான் மரியாள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறாக விவிலியத்தின் தொடக்க நூலிலும் விவிலியத்தின் இறுதி நூலிலும் மரியாள் என்ற அந்த ஒரு பெண்ணை நாம் பார்க்கின்றோம். இந்த பெண் என்று குறிக்கப்படுவது புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய அன்னை மரியாள், இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் தான் இந்த பெண் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இயேசு மரியாளை பெண் என்று அழைப்பதன் மூலமாக தொடக்க நூலில் சொல்லப்பட்ட பெண்ணும், கானா ஊரில் பெண்ணே என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மரியாளும், கல்வாரி மலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணும், திருவெளிப்பாட்டில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் எல்லாருமே இந்த மரியாள் தொடக்கத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணாக மரியாளாக இருக்கின்றார். எனவே இயேசு மரியாளை பெண்ணே என்று அழைப்பதன் மூலமாக தனக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய உறவை மறுப்பதாகவோ அல்லது அவளை தொலைவுபடுத்துவதாகவோ நாம் பார்க்க தேவையில்லை. மேலும் இந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள் இயேசுவால் மீட்கப்பட்ட எல்லோருக்கும், அவருடைய சீடர்கள் அனைவருக்கும், மனித குலம் முழுமைக்கும் தாயாக இருக்கின்றாள். புதிய ஏவாளாக இருக்கின்றார். இவள்தான் புதிய பேழையாக, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோமே இந்த பெட்டகம், ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட், உடன்படிக்கையின் பேழை, இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் தாங்கிய பெற்றெடுத்த புதிய ஒரு உடன்படிக்கையின் பேழையாக தொடக்க நூலில் சொல்லப்பட்ட அந்த கடவுளின் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணாக நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக அன்னை மரியாள் மொத்தமான மீட்பு திட்டத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றாள். அந்த பங்கை வகிக்கக்கூடிய இந்த மரியாள் தான், அந்த பெண் தான், இந்த இருவருமே ஒருவர் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இயேசு மரியாளை பெண்ணே என்று அழைப்பது ஏதோ எதேச்சையாக நடந்த ஒரு காரியமாக நாம் பார்க்க தேவையில்லை, அல்லது மரியாளுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக இயேசு சொன்னதாக நாம் பார்க்க தேவையில்லை. மாறாக அன்னை மரியாளுடைய அந்த ஒரு மறைபொருள், மீட்பு திட்டத்தில் அவள் கொண்டிருந்த ஒரு மறைபொருள், இந்த மனித குலத்திற்கு முழுவதுமாக ஒரு தாயாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை இயேசு அங்கே குறித்து காட்டுகின்றார். இந்த அன்னை மரியாள் திரு அவைக்கு தாயாக, உங்களுக்கு தாயாக, எனக்கு தாயாக, இந்த மனித குலம் முழுமைக்குமே அவள் தாயாக இருக்கின்றாள். எனவே இயேசு பெண்ணே என்று மரியாளை அழைத்தது இப்படிப்பட்ட மீட்பு திட்டத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு, மகத்தான பங்கினையும், தொடக்க நூலில் சொல்லப்படக்கூடிய அந்த பெண் தான் இந்த பெண், தன்னுடைய தாய் மரியாள் என்பதையும் இயேசு குறித்து காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம்.
இப்படிப்பட்ட ஒரு தெளிவு நமக்கு இருக்கும்போது அன்னை மரியாளின் பக்தி முயற்சிக்கு உள்ள அந்த அர்த்தத்தையும் ஆழத்தையும் நம்மால் புரிந்து இயேசுவின் சீடர்களாக அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முடியும். அந்த அன்னை மரியாள் எவ்வாறாக இறைவனுக்கு உகந்த மகளாக வாழ்ந்தாலோ அதே போல நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இயேசுவின் சீடர்களாக வாழ முடியும். சிந்தித்து பார்ப்போம். நன்றி.